என்னுடைய பயணம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ முதலாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ இந்த ஸ்கூல் அடைச்சிருந்தது சில இஷ்யூஸ்னால. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த ஜெபம் பண்ணேன், இந்த ஸ்கூலுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்போ ஆண்டோட கிருபையில் இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் இப்போ பார்க்க போகிறேன். அங்கே இந்த ஸ்கூலுக்காக திரும்ப நான் ஜெபம் பண்ண போகிறேன். அதுக்கு பிற்பாடாக இங்கே இருந்துட்டு இன்றைக்கி சிலிகுரி என்னுடைய ட்ராவல் இன்றைக்கி 178 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரைஸ் காட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ரீச் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ரூட் ஓடி ஏறணும். ரைட். ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் இனி ஒரு கொஞ்சம் நேரத்தோட நான் போய் சேர்ந்துருவேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இல்லை, செகண்ட்ஸ் தான். 290 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆண்டு எந்த ஜெபத்துக்கானாலும் பதில் கொடுக்குற தேவன், நமக்கு நீங்கள் எதை கேட்டாலுமே செய்கிற தேவன். ஸோ ஆண்டுடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நம்ம கேட்கும்போது ஆண்டோர் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார்ன்றது இருக்குல்ல, அதை நிச்சயமாக நான் பார்க்குறேன். ஸோ அதை தெளிவாக என்னால் பார்க்க முடியுது. இன்றைக்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்த ஸ்கூலு கவர்மெண்டால் கூட தர முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தது. ஜெபம் பண்ணேன், ஆண்டு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதம் செய்த இடத்த தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். அந்த ஸ்கூலை தான் பார்க்க போகிறேன். ஸோ மான்ஸ் கிறிஸ்டியன் ஸ்கூல் வந்துட்டேன், முன்னாடி தான் இருக்குது. ஸோ இப்போ ரீச் ஆயிடுவேன், செகண்ட் ஸ்கூலில் ரீச் ஆயிடுவேன். ஓகே, டெஸ்டினேஷன் என்னோட கூகுள் சொல்லிச்சு, உன் டெஸ்டினேஷன் வந்துட்டேன். ஓகே, வந்துட்டேன். Praise God. ஸோ இப்போ அவரை கூடணும், பிரின்ஸ்பாலை கூடணும். இங்கே ஒரு பிரின்ஸ்பால் இருக்காரு, இந்த பிரின்ஸ்பாலை கூடணும். Hey, yeah, praise Lord. This is Alex. Actually, I got your number from the pastor of Mount Mission. I was standing in front of your school. Where I keep my bike. Bike. Okay, thank you. Okay, thank you. ஸோ இதுதான் பூர்ணியா. ஸோ இந்த பூர்ணியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. ஸோ இந்த பூர்ணியாக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இப்போ அந்த சிட்டி பூர்ணியா சிட்டியில் தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. ஸோ இந்த மக்களுக்காக ஜெபிங்க, மனம் திரும்புவதற்காக, ரட்சிப்புக்காக ஜெபிங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்க. ஸோ இதான் பீகார் பகுதி தான், ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் என் சைடு ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது இப்போ கிராஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மக்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ரிக்ஷா தான் நமக்கு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டு. எப்போ எங்கே லெஃப்ட் வருவாங்களா ரைட்டு வருவாங்களான்னு எங்கேயுமே தெரியாது. வர நடு ரோட்டோடு தான் போவாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் ஜெபம் பண்ணுங்க. ஸோ இந்த பூர்ணியா பகுதிக்காக ஜெபிங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு மனம் திரும்புதல் வரணும். இங்கே மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஸோ இங்கே இருக்கிற திருச்சபைகள், இங்கே இருக்கிற போதகர், ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்க. ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ முன்னாடியெல்லாம் ஜெபம் தான் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. அதான் வரலாறு. திரும்ப அந்த வரலாறுக்கு நேரம் திரும்பும். எவ்வளோ தூரம் ஜெபிக்கிறோமோ அது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஸோ டிராஃபிக் பார்த்திங்கன்னா கண்ணெட்டு தூரம் வரைக்கும் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த இப்போ மத்தியான டைமு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னா இப்போ காலமல் எப்படி இருந்திருக்குன்னு தெரில எனக்கு. ரைட், இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறது தான் சிக்கல். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க ஆட்டோஸ் தான். ஆட்டோஸ்னால தான் டிராஃபிக்கே பிளாக், ரோடே பிளாக். பாருங்கள், ஆட்டோஸ், பேட்டரி ஆட்டோஸ் எல்லாம் ரோடே பிளாக் பண்ணிட்டு.
செம டிராஃபிக். உள்ள ஆட்டோ தான். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நத்தை நம்ம ஆற்றுல குளத்துலலாம் கிடைக்கிறோம்ல இந்த நத்தை தான் இது ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் இதை சாப்பிட்றாங்க. அது நிறைய அந்த ஸ்டால் ஃபுல்லாக அது வரிசையாக இருக்கிறது எல்லாமே அந்த நத்தை தான் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் மக்கள் இங்கே சாப்பிட்ற ஒரு உணவு பழக்கங்கள் அதுவும் ஒன்று. ஸோ நான் பார்த்தேன் என்னடா தான் பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் உடச்சி அதில் இருக்க அந்த ஃப்ளஷ் அந்த சதை பகுதியை வெளியே எடுத்து தனியாக எடுத்து அதை சேல் பண்ணுறாங்க. அந்த சைட் பூரா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்க்க முடியுது. திரும்பவும் என்னுடைய ட்ராவலில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன சாப்பிட்றாங்க நல்லா பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்னோடய ட்ராவல் திரும்பவும் போகுது. ஸோ என் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ, இப்போ ஆட்டோவில் இந்த டீசல் ஆட்டோ, பெட்ரோல் ஆட்டோ, டீசல் ஆட்டோட வந்துச்சு. இப்போ பேட்டரி ஆட்டோ தான் எங்கே பார்த்தாலுமே. இப்போ இங்கே பார்க்குற சைடு ரிக்ஷாடுவாங்க. ஆட்டோஸ் தான் நிறைய. பீகார் அந்த நான் பூர்ணியாவில் பீகாரில் இந்த பகுதியில் பார்த்தது அவ்வளோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஷானால தான் ட்ராவல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ பிளாக்கேஜ் இருந்துச்சு. ஸோ திரும்ப என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிற ப்ரைஸ் கார்டு என் ஃப்ரெண்டில் பாருங்களா ஒருத்தர் எதுக்கு மேலே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே நான் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பூர்ணியோட ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. பூர்ணியோட பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பீகாரோடைய பூர்ணியா ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அதோடைய பிரிட்ஜு அதை இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய ட்ரக்கு என்னுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டேஷனு. ஏகப்பட்ட லாரியில் ட்ரக்ஸ், சிமெண்ட்டு லோடு ஏறுறது இறங்குறது. ஓகே, ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த பூர்ணியா பகுதிக்காக. வாய்ஸ் கிளியராக இருக்காது. ஆக்சுவலி இது வந்து டேரெக்டாக வந்து இன்ஸ்டாவில் வந்து என்னோட கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸ் கிளியராக இருக்காது. ஸோ முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மைக் வாங்குவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். Right now I was in Kishanganji. This is Kishanganji. You can see the bus stand in my left side, and I was standing in the highway only, Kishanganji. So it's in
is under the Bengal only right now. So we can pray for this Kishan Kanchi, we can pray for these places. And it's a big area actually, it's a big area. Kishan Kanchi is near to the border like to the Bihar and Bengal. We can pray for this area. So right now I was crossing this Kishan Kanchi area. So 2023 also I came to this area, I stayed in here only. So now I don't have a time, so returning back from the Nagaland or from the northeast area, again I'll come to this Kishan Kanchi area, I meet the pastors who are been here, I do the ministry. Right now I was crossing this Kishan Kanchi, we can pray for the Kishan Kanchi, for the repentation, for the salvation of the Kishan Kanchi. We can pray for each and every people of the Kishan Kanchi, that God want to touch these places. Right now I was traveling here, so praise God. We can pray how much we are going to pray now that at that time we can see the changes in here actually. So see my friend, what is the Siliguri is 100 kilometer. My today's destination Siliguri is 100 kilometer and Guwahati 155 kilometer. Silchar is 850 kilometer. Let's see. Wow, and this is Kishan Kanchi railway station in my left side. Is that Kishan Kanchi? Everything is near to the highway. Really is good actually for the transportation. You can see the Kishan Kanchi railway station is here. I can take a snap. Wow. ஸோ எக்ஸ்பெஷலி ஹைவேல போகும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம தவற விட்டால் கூட அது நம்மளுடைய மரணத்திற்கே இதுவாயிரும். ஸோ இப்போ அதை ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுறேன், கீழே ரோட் போகுது. இப்போ ஃப்ளைஓவருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குது. கிருஷ்ணகிரியோட ரயில்வே ட்ராக் ஆக்சுவலி 2023 இந்த பகுதியில் வந்து ஊழியத்துக்கு நான் சைக்கிளில் நான் ட்ராவல் பண்ணி இதே சேம் ரோட்டில் சைக்கிளில் நான் ட்ராவல் பண்ணி இப்போ நான் பைக்கில் ட்ராவல் பண்ணேன். அதே நாளில் நான் சைக்கிள் இன்றைக்கி ஞாபகத்தில் இருக்குது 2023 இந்த வந்து. ஸோ ஒரு 2 நாட்கள் ஒரு நாட்கள் தங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஒரு நாட்கள் தங்கியிருந்தீங்க பல ஊழிய ஸ்தாபனங்களை சந்திப்பதற்கும் ஊழியர்களை சந்திப்பதற்கான ஒரு கிருபை எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஒவ்வொரு காரியங்களையும் ஞாபகம் வருது. எப்படி ஆண்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களை எடுத்துக்கொண்டு போனார் அந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்காக. ஸோ கர்த்தர் என்னை அதிசயமாக வழி நடத்தினான்னு கூட சொல்லலாம். ஸோ திரும்பவும் இந்த 2026 இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது கடந்தது எல்லாத்தையும் நினைக்கிற ஆண்டு எப்படி என்னை வழி நடத்தினார் காரியங்களை எல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ரியலி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆண்டர் செய்கிற அந்த அற்புதங்களான சரி ஆண்டர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போகிற இடங்களில் ஆண்டு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை என் கண்களால் நான் இதை தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஒவ்வொன்றோடு ஓவர்டேக் பண்ணி போவாங்க. இங்கே மற்றவங்களை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தூரம் கான்ஷியஸாக நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் சேஃப்டியாக இங்கே ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கும். நம்ம ட்ராவல் ஒன்று ரொம்ப என்ன சொல்கிறது கரணம் தப்புற மரணம் மாதிரி தான் இங்கே ட்ராவல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம போகும்போது ஸோ எவ்வளோ தூரத்துக்கு என்னால் கான்ஷியஸாக ட்ராவல் பண்ண முடியுமோ சரியாக நான் வந்து சரியான போக முடியுமோ போகணும். ஸோ அதான் ரொம்ப நிச்சயமானது. ஸோ ரோடு பரவாயில்ல, ஒரு ஸ்மூத்ஃபுல் ரோடாக இருந்துச்சு நான் ட்ராவல் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸோ இந்த ஹைவேல ட்ராவல் பண்ண பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் தெரியல, ஒரு மாருதி ஷிஃப்ட் கார்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட் அப்பளம் மாதிரி உரைக்கிறதுக்கு பாருங்களேன். ஸோ இதுதான் சொல்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் இருந்தவங்க தப்பித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பிழைத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆட்டோ நிச்சயமாக ஒவ்வொரு பாதுகாக்கிற தேவர் நிச்சயமாக. ஸோ வண்டி ஓட்டுறவங்களுக்காக டிரைவர்ஸுக்காக, ஏன்னா அது வந்து ப்ரைவேட் நம்பர் கிடையாது, அது ப்ரைவேட் வெஹிக்கிள் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ அந்த டிரைவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க, இந்த பகுதிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதுதான் கிருஷ்ணகிரி பகுதி, இந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்களை வழிநடத்தணும். பிரைஸ் காட். ஸோ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், ஸோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வண்டியில் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டில் ஒரு வண்டி போகுது பாருங்களேன். ஆக்சுவலி இதெல்லாம் ஆர்டிஓ படி நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ட்ராவல் பண்ணுற வண்டியாட்டுறது எனக்கு கண்டிப்பாகவே தெரியாது. ஸோ அதில் எவ்வளோ பேர் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு வண்டி. ஸோ அது டீசல் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது டீசல் வண்டி தான். ஸோ அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு காரில் ஏற முடியாத அளவுக்கான மக்கள். ஸோ இங்கே இதெல்லாம் வந்து அலௌடு தான். சிட்டி பகுதியிலலாம் இதெல்லாமே அலௌடு தான். இங்கே வந்து அதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ பட் நமக்கு வந்து ஸ்டேட் வைஸில் நம்ம பார்க்கும்போது அப்படியே சவுத்தில் இது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்கெல்லாம் வந்து அலௌடு தான். இங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்கே சிட்டி வைஸில். பட் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து இது போக முடியாது பாருங்க. எவ்வளோ பேர் அதை ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பைக் தான், பைக் ஆல்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதில் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேஸோட பேர் கிருஷ்ணகிரி அடுத்தது தான். இந்த இடத்துக்கு நான் வந்து
இந்த பிளேஸோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த மக்களுக்காக இந்த பகுதிகளுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது மனசுக்குள்ளாடி ஜெபிக்கிறதா ஜெபம் எவ்வளோ தூரம் எல்லாம் ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற பெரிய ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டில் ஒரு டேங்கர் போகுது. ஸோ டேங்கரில் டிரைவருக்கு என்ன தெரியுமான்னு தெரியாது, பட் நான் டேங்கரை பார்த்தேன். ஸோ அதனால் நான் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ ஓவர்டேக் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்க்கானது. ஸோ அது எனக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் நான் ஓவர்டேக் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக நான் ஓவர்டேக் பண்ண மாட்டேன். சில வழியில் பண்ண வேண்டியது ஆகும். ஏன்னா ரொம்ப சில இடங்களில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வேறு வழி இல்லை. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்குள்ளாடி நான் போய் சேரணும் என் ட்ராவலில். ஸோ தொடர்ந்து என்னுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பகுதிகளுக்கு பார்க்குற ஜெபிங்க. ஓ பிரைஸ் காட். நன்றியோடு நான் உமை பாடுவேன் இயேசு ராஜாவே. நன்றியோடு நான் உமை பெங்காலில் நேஷனல் ஹைவேலையும் டிராஃபிக் இருக்குது, டிராஃபிக் லைட் போட்டு பாருங்க. ஸோ போலீஸ் இருக்காங்களா இல்லையோ, நம்ம டிராஃபிக்கை கடைபிடிச்சதானே ஆகணும். ஸ்பெஷல் என்ன இந்த சைடில் வந்து ரைட். ஓகே நன்மைகள் என் வாழ்க்கையை மாற்றியதையா. விலையேற பெற்றவும் நன்மைகள் என் வாழ்க்கையை மாற்றியதையா. எனக்காக நீர் செய்த நன்மைகள் இன்னும் நன்றி சொல்லுவேன். எனக்காக நீர் செய்த நன்மைகள் இன்னும் நன்றி சொல்லுவேன். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு சிலிகுரிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டேன். இது சிலிகுரி நைட் ஹைவேல இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நான் ரீச் ஆகிறதுக்குள்ளாடி. ஸோ நைட் ட்ராவல் இது வந்துட்டு. ஸோ இப்போ ஹைவேல ஸோ இன்னொரு ரூட் வழி வாக்டோடா அந்த வே வழி போக வேண்டியது, பட் நான் இன்னொரு ஹைவே சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே கிராசிங் ஆக்சுவலி. ஸோ என் ஃப்ரெண்டில் அதிகமான வெஹிக்கிள்ஸ் நிற்குது. ஸோ இந்த ரயில்வே கிராசிங் ட்ரெயின் இப்போ கிராஸ் ஆகுது. ட்ரெயின் கிராஸ் பண்ணி முடிஞ்ச உடனே திரும்பவும் ட்ராவல், திரும்பவும் இந்த நைட் ஜேர்னி என்னுடையது இருக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு என்னோட ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிலிகுரி இருக்க உங்களுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். இந்த சிலிகுரி பகுதிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இங்கே இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த சிலிகுரியில் நிறைய மக்கள் பல இடங்கள் நார்த் இருந்து பல பகுதி மக்கள் இந்த சிலிகுரி ஒரு மெயினான ஏரியா ஆக்சுவலி. ஸோ எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே போகிறதுக்கான ஸோ ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இங்கே நிறைய பிஸ்னஸ் நிறைய பொருட்கள் இங்கே வரும். இங்கே இருந்தால் நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் போகிறது எல்லாமே. ஸோ சிலிகுரியில் தான் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண எல்லாம் வருவாங்க. சிலிகுரி ஒரு
பிஸ்னஸ் கூட ஹப்னு கூட சொல்லலாம். ஸோ பலவிதமான பிஸ்னஸ் நடைபெற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதிகளுக்காக ஜெபித்துக்கொள்ள, எங்கள் மக்களுக்காக ஜெபிங்க. இங்கே இருக்கிற திருச்சபைகளுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக, இங்கே இருக்கிற போதவர்களுக்காக ஜெபிக்க. நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ ஜெபிக்க முடியும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பகுதிகளை செய்வாராக. ஏன்னா ஆண்டல் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டல் அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்கிறாரு. இன்னும் சில நேரங்களுக்கு முன்னாடி நான் ரீச் பண்ண வேண்டிய பகுதியில் இன்றைக்கி நான் ரீச் ஆயிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவு வந்துக்கிட்டேன். இது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நான் இன்றைக்கி ரீச் ஆக வேண்டிய ஒரு பகுதி. ஸோ இது நைட் டைம். ஸோ காலமே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இந்த ஃபுல் டே ட்ராவல் பண்ணி வர்றதுக்கான ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாரு. ரீச் ஆகிட்டேன். பிரைஸ் காட்.